உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏய் வெண்ணிலா 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 சொல்றது கேளுங்க. நான் சொல்றேன். இதுக்கு தான் என்ன காப்பாத்துறீங்களா? வெண்ணிலா வெண்ணிலா பாக்கணும் நீ தலை எழுத்தா. வெண்ணிலா சொன்னா கேட்க மாட்டியா? ஏமா இப்படி நடந்துக்கிற? அமைதியா இருக்கா? அமைதியா இருடி. இதுக்கு மேல எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? ஏன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கா. என்ன அவ்வளவு ஒண்ணு எங்க அம்மா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வர வைக்கல. அப்புறம் எதுக்கடி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு வரவேற்கல, ஆனா நாளைக்கு வரவேற்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? உன் பாட்டிய பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். அதுல இருந்து என்னைக்குமே மாறவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்களே மாறணும்னு நினைச்சாலும் அதுக்கு நான் விட மாட்டேன். அவளை புரியாம பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை விட நீதான் புரியாம பேசிட்டு இருக்க. உன் தம்பிக்கும் அந்த பொண்ணு அருவிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இத பார், அந்த உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடியே எனக்கும் மாமாக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுலப்பா. அது உண்மைதானப்பா? அது உண்மைதானே? இங்க பாருமா, அது உண்மைதான். ஆனா நிச்சயதார்த்தத்தோட கல்யாணம் பெருசு இல்லையா? இத பார், புகழ் கட்டின தாலி அருவி கழுத்துல தானே இருக்கு. சொன்னா கேளுமா, அப்ப அவன் கூட வாழ்ற உரிமை அவளுக்கு தானே இருக்கு. இல்ல, மாமா கூட வாழற உரிமையும் சொந்தமும் எனக்கு மட்டும் தான் இருக்கு. அத நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்பா, மாமா கட்டின தாலி அவ கழுத்துல இருந்தா போதுமா? அவ மனசுல மாமா இல்லையே, என் மனசுல தானே இருக்காரு. மாமா கூட வாழணும்னு அவ ஒன்னும் ஆசைப்படலையே, நான் தானே ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்ட போதுமா? அது நடந்துருமா? ஏங்க நடக்காது? நடக்கும். என் பொண்ணு ஆசைய நான் நிறைவேற்றி வைப்பேன். இங்க பாரு நீலவேணி, இப்படி அவ ஆசையை தூண்டி விட்டு அவளை ஆகாத வழி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இத பார், உன்னால வெண்ணிலாவோட லைஃப் கெட்டு குட்டிச்சவராக போகுது. அப்படி நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் என் பொண்ண இந்த வீட்ல மகாராணியா வாழ வச்சு காட்டுறேன். கனவு காணலாம், தப்பு இல்ல நீலவேணி. ஆனா அந்த கனவு நிஜமாகணும்னா அதுக்கு உண்டான தகுதியும் தராதரமும் நமக்கு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். நான் எல்லாமே யோசனை பண்ணி தான் பேசுறேன். என் தம்பி அந்த அருவி கழுத்துல கட்டின தாலிய கூடிய சீக்கிரமே கழட்டி என் பொண்ணு வெண்ணிலா கழுத்துல கட்டாதான் போறான். இத நான் நடத்தி காட்டலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். நீ உன் பேரை வேணா மாத்திக்கோ, ஆனா அதுக்காக நீ திரும்ப பிரச்சனை பண்ணி இந்த வீட்டுல அவமானப்பட்டு நிக்காத. இத பாரு, நீ அவமானப்பட்டா பரவாயில்ல, ஆனா வெண்ணிலா அவமானப்பட வச்சிடாத. இத பாருமா, அவ இன்னொரு வீட்டுல வாழ வேண்டிய பொண்ணு. விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. நான் இன்னொருத்தவங்க வீட்டுல போய் வாழ வேண்டியவ இல்ல, இந்த வீட்டுல வாழ வேண்டியவ. வெண்ணிலா நீயுமா? அப்பா, வெண்ணிலா புகழ் மாமா மேல உயிரே வச்சிருக்கா. டேய், அம்மாவும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. நானும் இதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஏன்பா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க? டேய், நான் நெகட்டிவா பேசுறேனா? நீங்க 3 பேரும் தான் நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இத பார், நீங்க நினைக்கிறது ஆசைப்படுறது எதுவுமே நடக்க போறது இல்ல. கடைசியில 3 பேரும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிக்க போறீங்க. சாபம் கொடுத்துட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இத பார், நான் கிளம்ப தான் போறேன். கிளம்பாம பின்ன உங்க 3 பேர் கூட சேர்ந்து நானும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பேன் நினைச்சியா? ஏன்பா, அப்ப உங்களுக்கு என்ன வாழ வச்சு பாக்குறத விட நீங்க அவமானப்படக்கூடாதுன்றதுதான் பெருசா இருக்குல்ல? அப்படி இல்ல வெண்ணிலா, உன்னை நான் வாழ வச்சு பார்க்கணும் தான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். இத பார்,
இது நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு நீ என்னை தேடி வருவ. அது வரைக்கும் அப்பா உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர காத்துட்டு இருப்பேன். போயப்போ அக்கா அழுவாதக்கா. மா நானும் இங்க இருந்தா நல்லா இருக்காது, அதனால நானும் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு, நான் வரேன். சரிடா, பார்த்து போ. வரேன்க்கா. வெண்ணிலா, இத பாரு வெண்ணிலா, அந்த அருவி வீட்டு வாசலுக்கே வந்துட்டான்னு நீ சும்மா அழுதுட்டு இருக்காத. வீட்டு வாசலுக்கு 1000 பேர் வருவாங்க, ஆனா இந்த வீட்டுக்குள்ள குத்து விளக்கு ஏத்தி வாழ போறது நீதான், நீதான். சரியா? பொழுது விடியட்டும். இனிமே இந்த தெரு பக்கமே வராத அளவுக்கு அவளை நான் அவமானப்படுத்தி விரட்டி அடிக்கிறேன். சரியா? என்னமா? அழாதடா, அழாதமா, அழாதடா, அழாதடி. பசிக்குதுமா, சாப்பாடு கொடுமா. ஆமாம்மா, பயங்கரமா பசிக்குதுமா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. பாவம் அம்மா, பசங்க பசியில இருக்குங்க. ஆமாம்மா. பின்ன இங்க நடக்கிறதெல்லாம் குழந்தைக்கு எப்படி தெரியும்? பசின்னு வந்தா அவங்க கேட்க தான் செய்வாங்க. நம்ம கோவத்தை சாப்பாடுல காட்டலாமா மாமா? இந்து, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் பேசிக்கிறேன். அதானே. அப்பா, அம்மாவும் சாப்பிடாம எவ்வளவு நேரம் தான் ரூம்குள்ளே இருப்பாங்க? வந்து சாப்பிட சொல்லுங்கப்பா. அப்பா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. முதல்ல போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வாங்க. அத்தைக்கு இருக்கிற கோவத்துக்கு அவங்க எப்படி சாப்பிட வருவாங்க? சும்மா சும்மா இருங்கக்கா. கரெக்ட் தான் அம்மா. சரஸ்வதி எவ்வளவு கோவத்தில் இருந்தாலும் குழந்தைங்கன்னு வந்துட்டா அவ மனசிறங்கி கீழே வந்துருவா. செல்ல குட்டிங்களா, நான் ஒண்ணு சொல்ற கேக்குறீங்களா? நீங்க எப்பவுமே பாட்டி கூட தானே சாப்பிடுவீங்க? வெரி குட். இன்னைக்கு பாட்டி நம்ம கூட சாப்பிட வரமாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா பாட்டியை போய் சாப்பிட வாங்கன்னு கூட்டிட்டு வர்றீங்க. நீங்க போய் கூப்பிட்டாதான் பாட்டி வருவாங்கடா. அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரியா? சரி 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 சரி, போய் கூப்பிடுங்க. போங்க போங்க போங்க. வா வா வா. பாட்டி. என்னம்மா? நீங்க ஏன் சாப்பிட வராம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா பாட்டி. சொல்லுங்க பாட்டி. இல்லடா, பாட்டிக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க வரலனா தாத்தா, அப்பா, அம்மா யாருமே சாப்பிட மாட்டாங்க. நீங்க வந்தாதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுக்கு இல்ல, எப்பவும் நாங்க உங்க கூட தான் சாப்பிடுவோம். ப்ளீஸ் வாங்க பாட்டி. பாரு, இப்ப நீங்க வரலனா நாங்களும் சாப்பிடாம பட்டினியா கிடப்போம். வாடா. ஐயோ அக்கா, பட்டினி கிடக்கலான்னு சொல்லிட்டோம். என்னால பசி தாங்க முடியாது. ரொம்ப பசிக்குதுக்கா. சரி சரி, வாங்க, நான் வரேன். வாங்க பாட்டி, வாங்க. வாங்க வரேன். பாட்டி. நீங்க கீழே போங்க. வாடா. நம்ம அத்தைய பத்தி நமக்கு தெரியாதா? இந்த பொடிசுங்க கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களோ? சான்ஸே இல்ல. எல்லாரும் இன்னைக்கு பட்னி தான். தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே பாட்டியை சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டோம். சூப்பர் சூப்பர். ஓ, நீங்க தான் அவங்கள அனுப்பி விட்டீங்களோ? அது குழந்தைங்க கூப்பிட்டா எப்பேற்பட்ட கோபமும் கரைஞ்சு பனிக்கட்டி மாதிரி உருகிடும்னு சொல்லுவாங்க. அதான் குழந்தைங்க கிட்ட சொல்லி உன்னை கூப்பிட வச்சேன். நீயும் வந்துட்ட. குழந்தைங்க வந்து கூப்பிட்டதுனால மட்டும் நான் சாப்பிட வரல.
எவ்வளோ ஒருத்தியால வந்த பிரச்சனைக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க ஏன் சாப்பிடாம இருக்கணும்னு தோணுச்சு. வேண்டாத ஒருத்தியால என் வீட்டு பசங்க பட்னியா இருக்கிறது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. எனக்கு முக்கியம் இப்போ இந்த வீட்ல இருக்கிற நீங்க எல்லாரும் தான். சரி சரி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நானே பரிமாறுறேன். போங்க. ஆமா, வெண்ணிலா எங்க? நிலவேணி அவ ரூம்ல தாம்மா இருக்கா. இந்து, அத்தை. முதல்ல நீ போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா, சாப்பிடாம இருப்பா. போங்க. சரிங்க அத்தை. சரி, வாங்க சாப்பிடலாம். வாமா வாங்க வாமா. வாமா. வரேம்மா. வா, எழுந்து வா. லக்ஷ்மி உட்காருமா. பரவாயில்ல. அட, நான் பரிமாறுறேன். சாப்பிடுமா. உட்காருமா. ஏய், ராகுலட்சுமி, அம்மா முடியல உட்காரு. உட்காருடா. அம்மா சொல்றாங்கல்ல. உட்காரு. உட்காருமா. வாமா, வா உட்காரு. வா வா. எனக்கு வேண்டாம் பாட்டி. பாட்டி ஊட்டி விடுறமா. உட்காரு. நீ உட்காருமா. நீ அப்படி எந்திரிச்சு போய் உட்காரு. உட்காருமா. சரி பாட்டி. நானா? உட்காருமா. உட்காரு. நீ உட்காருமா. வெண்ணிலா, பாட்டி ஊட்டி விடுறேன். வா. ஆ. ஓகேவா? பாட்டி எனக்கும் ஊட்டுங்க. அப்படியா? சரி சரி. ம். ம்? ம். என்னங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ எல்லார் மேலேயும் இவ்வளவு பாசமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரையும் விட அதிகமா பாசம் வச்சிருக்கிறது நம்ம பையன் புகழ் மேலதான். அவன் கட்டின பொண்டாட்டியோட வெளியில நிக்கிறத பார்த்தா, அதுவும் சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குமா. அவங்களையும் ஒரு வார்த்தை உள்ள கூப்பிட்டு சாப்பிட சொல்ல. இது பாருங்க, சாப்பாடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு இருந்தவ இப்ப இங்க வந்து நிக்கிறேன்னா அது இந்த வீட்ல என்ன மதிச்சிருக்கிற உங்க எல்லாருக்கும் மட்டும்தான். என்ன மதிக்காம வெளியில உட்கார்ந்துருக்காங்களே அவங்களுக்கு இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இந்த வீட்டு நிம்மதியை கெடுத்தவங்களுக்கெல்லாம் விருந்து வச்சு பரிமாறுற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இனிமே அவங்க 2 பேரை பத்தி நீங்க இல்ல. இத பாருங்க, இந்த வீட்ல ஒருத்தர் கூட சொல்லிட்டேன் அவங்கள பத்தி பேசக்கூடாது. கரெக்டா சொன்னம்மா. நம்ம பேச்ச மதிக்காதவங்க எப்படி போன நமக்கு என்ன, விட்டு தள்ளிட வேண்டியதுதான். சாப்பிடு வெண்ணிலா, சாப்பிடுமா. அப்பா சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா.
அம்மாடி அருவி கண்ணா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்பா. உன் மாமியார் உன்னை ஏத்துக்கிட்டாங்கல்ல? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லையே? இல்லப்பா, எங்களை பார்த்ததும் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அப்புறம் சமாதானம் ஆயிட்டாங்க. அம்மாடி நீ நீ நிஜமா தானே சொல்ற? நான் உண்மையதான் சொல்றேன். சரிம்மா. அருவி, இப்பதான் எனக்கு உசுர் வந்த மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் சம்மந்தி அம்மாவும் வாழ்க்கைய புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தானே. இங்க எதுவுமே நம்ம கையில இல்ல. எங்கேயோ எப்பவோ தீர்மானமானது இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுல யார கோச்சிக்க முடியும், வருத்தப்பட்டு இருக்க முடியும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்து சம்மந்தி அம்மா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருவி, சொல்லுங்கப்பா. ஹலோ அருவி, என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு இருந்தேன்ப்பா. ஓ சரிம்மா. அம்மா, மாப்பிள்ளை எங்க இருக்காரு? அவரு அவங்க அண்ணன் கூட ரூம்க்கு வெளியே பேசிட்டு இருக்காருப்பா. அம்மாடி, உன் மாமியார் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி கடனா நீயும் மாப்பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கம்மா. சரிப்பா. மன்னிக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கிற மன நிம்மதி இருக்கே, அதுக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுமா. அருவி, உன்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத விட அந்த கல்யாணம் மூலமா உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ எப்படி வாழ போறங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுப்பா. அப்புறம் அருவி, உனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கா? சௌரியமா இருக்கா? ரொம்ப சௌரியமா இருக்குப்பா. ஒரு வீடுங்கிறது செங்கல்லும் சிமெண்ட் மட்டுமாம்மா? மனுஷங்க தானே. அந்த வீட்ல மனுஷங்க நல்லவங்களா இருந்தா போதும். எந்த வீடா இருந்தாலும் சரி, அது சௌகரியமா இருக்கும். எப்படியோ எல்லாத்தையும் தாண்டி நீ புகுந்த வீட்ல மருமகளா இப்ப வாழ ஆரம்பிச்சிட்ட. இந்த சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் வேண்டாம்மா. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்பா, என்னடா? என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்காதீங்க. நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. கண்ணா, நீ சந்தோஷமா இருக்கும்போது நான் எதுக்குடா கஷ்டப்படணும்? நானும் சந்தோஷமா இருப்பேன். சரிப்பா. சரி கண்ணா, நான் மாப்பிள்ளைய கேட்டதா சொல்லு. சரிப்பா. பாய். பாய். அம்மா, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கம்மா. இருக்கட்டும்ப்பா, நீங்கெல்லாம் முதல்ல சாப்பிடுங்க. அதெல்லாம் இல்லத்த, நீங்க வந்து உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இல்ல இல்ல,
நீ உட்கார், சாப்பிடு. அதான் அத்தை வேண்டான்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஏன் எல்லாரும் அவங்களை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்து ஆ? பேச்சும் பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், அவளை ஏன் பாத்திட்டுற? இந்து சொன்னது கரெக்ட் தான். நான் பெருசா நம்பிக்கை வச்சிருந்தேனே என் பையன், என் வயிறை நிறைய வச்சுட்டான்ப்பா. இதுக்கு மேல சாப்பிட்டு என்ன ஆக போகுது? நிச்சயதார்த்தத்துக்கு வராம என் மனசை நிறைய வச்சான். எனக்கு பிடிக்காத ஒருத்திய கட்டிட்டு வந்து என் வயிறையும் நிறைய வச்சுட்டான். இதுக்கு மேல சாப்பிட்டு என்ன உயிர் வாழவா போறேன்? ஏன் சரஸ்வதி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னங்க பேச சொல்றீங்க? என்ன பேச சொல்றீங்க? அவன் எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு பார்த்தாலே என் தொண்டை குழிக்குள்ள சாப்பாடு இறங்க மாட்டேங்குதுங்க. ஒரு புள்ளையா என் மனசை காயப்படுத்தின. ஆனா நான் பெத்தவளாச்சேங்க. அதான் அதுக்காக தான் என் வயிறை நான் காய போடுறேன். அவ்வளவுதாங்க. என்னம்மா அவ்வளவுதானே சுலபமா சொல்ற? அவளுக்காக நீ ஏம்மா பட்டினி கிடக்கணும்? உன்னை பத்தி இந்த வீட்டை பத்தி அவன் யோசிக்கல. அப்புறம் எதுக்கு நீ அவளுக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்கிற?